உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த கேஸ்ல பார்க்க போறது நீங்க கற்பனையே பண்ண முடியாத குற்றமும் அதுக்கான மோட்டிவும், அதுக்கான குற்றங்களும் அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? தெரியாது சார். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஏரியா பொண்ணா இல்ல வேற ஏரியா பொண்ணா? அது எங்களுக்கு தெரியாது சார். சார், இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. அந்த பொண்ணோட வயித்தை அறுத்து குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க சார். அப்புறம் உடம்புல வேற எங்கேயும் எந்த விதமான காயமும் இல்ல சார். அப்புறம் இந்த உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கொலை நடந்து வெறும் 24 மணி நேரம் தான் ஆயிருக்கும் சார். அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகத்தை அவங்க சேதப்படுத்திருக்கணும். ஆனா சுக்லா, எதுக்கு ஒரு பொண்ணோட வயித்தை அறுத்து குழந்தைய எடுக்கணும் சொல்லு? அதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? எதிரியா இருக்குமா இல்ல பழிவாங்களா? இந்த இடத்த சுத்தி பார்த்து நல்லா செக் பண்ணு. அந்த குழந்தைய வேற எங்கேயாவது தூக்கி போட்டிருக்கலாம். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இந்த பொண்ணு 25-26 வயசு இருக்கலாம் சார். எக்ஸஸ் ப்ளீடிங்கால நேத்து இறந்து போயிருக்கா. அதாவது 2 February 8 இருந்து 9 மணிக்குள்ள இருக்கலாம். யூட்ரஸோட சைஸை பார்க்கும்போது அவ 6 இருந்து 7 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பப்பையில இருந்து எடுத்திருக்காங்க. கருப்பையிலிருந்து குழந்தைய வெளியே எடுக்க சரியான சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்திருக்காங்க. இதை டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அபார்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு எக்ஸஸ் பிளட்னால அப்படியே இறந்து போயிருக்கா. சுக்லா, இது நடந்தது புது விஷயமா தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி 2 காரணங்கள் இருக்கலாம். இல்லீகல் அபார்ஷன், அதோட இல்லீகல் டெலிவரி. அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா செக்ஸுவல் அசால்ட் நடந்திருக்கலாம். இல்ல சார். அப்படின்னா அந்த பொண்ணு வயிற்றுல இருந்த குழந்தை தான் அவளோட சாவு காரணம். ஆனா ஏன்? பாரத கலாச்சாரத்துல பெண்கள் எப்பவுமே தெய்வத்துக்கு ஈடா நினைப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு குழந்தைய சுமந்து அதுக்கு உயிர் கொடுத்து தாங்க முடியாத வலியெல்லாம் தாங்கி அவங்க உயிர் கொடுக்கறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, பக்கத்து தெருவுல குழந்தைங்க கடத்தப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். ஒரு கர்ப்பவதி பெண்ணை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பெண் யாரு? அவளுக்கே அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடக்கணும்? யார் அந்த பெண்ணை இவ்வளவு எதிரியாவும் வெறுப்பாவும் கடத்திட்டு போய் அந்த பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொண்டு இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த குற்றம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? வெறுப்பா இல்ல பகையா இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்குமா? இன்ஸ்பெக்டர் சார் எங்க? அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதோ அங்க இருக்காரு சார். நான் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என் ஒய்ஃபை காலையில இருந்து காணோம் சார். அவ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனா சார். இன்னும் திரும்ப வரல சார். நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். அவ போனும் ஆஃப்ல இருக்கு சார். ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? இல்ல சார், அவங்க அங்கேயும் போல சார். நான் தேடி பார்த்துட்டேன். அவங்க போட்டோ ஏதாச்சும் இருக்கா? அவங்களுக்கு யார் கூடயாவது பகை இருக்கா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் இல்ல சார். நாங்க சாதாரண ஆட்கள் சார். யார் சொன்னா சாதாரண மக்களுக்கு சண்டையோ பகையோ இருக்காதுன்னு? ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டே வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல? அவங்களுக்கு யார் கூடயாவது ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல அஃபேரோ இருக்கா? சார், என்ன சொல்றீங்க நீங்க? அவ அப்படிப்பட்டவ இல்ல. என் ஒய்ஃப் சார். அவ 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. எங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க போகுது. சுக்லா, இவர் ஒய்ஃபை பத்தின டீட்டெயில்ஸை வாங்கி தேட ஆரம்பிங்க. இவர் ஒய்ஃப் போட்டோவை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல எல்லார்கிட்டே காட்டி விசாரிங்க. அவங்களோட லொகேஷன், கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. அவங்கள யாராவது பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. நீ கூட வாங்க. ஹேமா என்னோட சிஸ்டர் இன் லா. அவங்க 7 months பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்கள நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம். பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க நடக்கிறது நல்லது. அதுக்காக தான் நாங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு நடந்து போக சொன்னோம். ஆனா நேத்து கடைக்கு காய்கறி வாங்க போனவங்க வீட்டுக்கு திரும்ப வரவே இல்ல. சார், என்ன நம்புங்க. எங்க குடும்பத்துல எந்த சண்டையோ தகராறோ எதுவும் கிடையாது சார். சார், நாங்க இந்த காலத்துல கூட ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் சார் இருக்கோம். எங்க குடும்பத்துல 6 பேர் இருக்காங்க. 7வது ஒரு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம் சார். சார், நாங்கள் ஹேமா ஃபேமிலி கிட்ட பக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சோம் சார். இன்னும் க்ளூ கிடைக்கல. மார்க்கெட்டில் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் அவங்க இல்லை. அவங்க ஃபோனையும் நாங்கள் நல்லா செக் பண்ணிட்டோம். கால் ரெக்கார்டையும் செக் பண்ணோம். பெரும்பாலும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கோ பணம் கேட்டோ யாரும் ஃபோன் பண்ணல. ஒருவேளை இது கிட்னாப் கேஸாக கூட இருக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஹேமா எங்கே போயிருப்பா?
அவ சொந்த விருப்பத்தில் போயிருப்பாளா? சார் எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக ஹேமாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்க? அவ ஏற்கனவே ரொம்ப கவலையில் இருக்கா. அவங்கள உண்மையிலேயே அடிச்சாங்களா, டெலிவரி தவிர வேற ஏதாவது பண்ணாங்களான்னு தெரிஞ்சாகணும். சார் ஆனால் ஹேமா இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள யாரும் அடிக்கவும் இல்லை, கட்டாயப்படுத்தி எதுவும் செய்யவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க எந்த குழந்தையும் பெற்றுக்கவே இல்லை. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஏன்னா அவங்க மாசமா இல்லை. சார் ராஜேஷ்க்கு 2 பொண்ணுங்க இருக்கு, அவங்களுக்கு பையன் இல்லை. குடும்பத்தோட வாரிசுக்காக எங்களுக்கு ஒரு பையன் பிறக்கும்னு இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. சார் சார் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல. சார் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. எல்லாரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அவங்க கிட்ட என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அதனால் என்னோட கோவத்தை எல்லாத்தையும் நான் ஹேமா மேலே தான் சார் காட்டுவேன். அதுல், இங்கே பாருங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அப்புறம் நம்ம விதி இப்படி லேட்டாக தான் பிறக்கணும்னு இருக்கு, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கு நம்ம கடவுளையோ விதியோ நம்பிட்டு இருக்க முடியாது. இப்போ சொல்லுங்க, நான் என்ன செய்யறது? அதனால நாங்கள் 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிளான் பண்ணோம். ஏமா மாசமாக இருக்கான்னு நாங்கள் எல்லார்கிட்டையும் பொய் சொல்ல பிளான் பண்ணோம். 7வது மாதத்தில் நாங்கள் ஒரு கிட்னாப்பிங் நாடகம் போட்டோம். அந்த நாடகத்துக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை இறந்து போச்சுன்னு நாங்கள் போய் எல்லார்கிட்டையும் சொன்னோம்னா மொத்த குடும்பமும் அவன் மேலே இறக்கப்படுவாங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சோம். சார் ஏற்கனவே அதுல் கிட்ட சொல்லியிருக்க, இந்த மாதிரி பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு. ஆனா அவரு, நீங்க 2 பேரும் என்ன பைத்தியமா? இந்த மாதிரி முட்டாள்தனமான பிளானுக்கு உங்க மூளையை யூஸ் பண்ணிருக்கீங்க. IVF சென்டரை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அங்க போயிருக்க வேண்டியதானே? உங்களை மாதிரி குழந்தை இல்லாத கப்பிள்ஸ் எத்தனை பேர் அங்க போய் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐ எம் ரியலி சாரி சார். சாரி. இப்போ நான் உங்களை போக விடுறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி நாடகம் போட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாத்தீங்களா ஹேமாவ? அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. அவளுக்கு நிச்சயமா பையன் தான் பிறப்பான். ஹேமா, நீ குழந்தை பெத்துக்க போற, நீ அம்மாவாக போற. என்ன கொஞ்சமாவது சிரிய. என்னாச்சு ஹேமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பார்க்க ரொம்ப கவலையா இருக்க. ஜெயா அண்ணி, ஹேமா சீக்கிரமாவே ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க போறா. நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கும் 2 மாசத்துல குழந்தை பிறக்க போகுதுல்ல. இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஹேமா. சரியா ஹேமா? சொன்னதை கரெக்டாக பண்ணிடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். என்னுடைய ஒய்ஃபை காணோம் சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீ அவன் தானே? ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நாடகம் ஆடினே நீ தானே? மறுபடியும் ஏன் வந்திருக்க? இது போலீஸ் ஸ்டேஷன், ஒன்றும் கூத்துப்பட்டு கிடையாது. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், பொய் சொல்லல சார். நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் IVF சென்டர் போனோம் சார். ஏமா ப்ரெக்னெண்ட்டும் ஆனா சார். அவள் 7 மாதம் ப்ரெக்னென்ட் சார். எப்படி போன தடவை மாதிரியா? இல்லை சார், இந்த மாதம் நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க சார். சார் இன்னைக்கு அவளுக்கு வளகாப்பு சார். சார் நீங்கள் என்ன நம்பலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள் சார். சார் நான் பொய் சொல்லல சார். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்னைக்கு எடுத்தது சார். இன்னைக்கு காலையில். எப்போ காணாமல் போனாங்க? சார் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாரும் மதியம் தூங்க போயிட்டோம் சார். சாயந்தரம் முழிச்சு பார்த்தா ஏமாவை காணோம் சார். நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் சார். அவள் ஃபோன் கூட சுவிச் ஆஃபில் இருக்குது சார். சார் ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க சார். சரி, உன் ஒய்ஃபோட ஃபோட்டோகிராஃப் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ. ஆனால் ஞாபகம் வச்சுக்க, மறுபடியும் ஏதாவது நடந்துச்சு, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜெயிலில் தான் உங்கள் நாடகத்தை நடத்தணும். சார் இது நாடகம் இல்லை சார், உண்மையை தான் சார் சொல்கிறேன். என் கூட வாங்க. சரி சார். 7 மாச கர்ப்பவதி பொண்ணு எங்க போயிருப்பா, எப்படி போயிருப்பா? இந்த தடவை அவளை உண்மையாவே யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? இல்ல போன முறை மாதிரியே அவங்க சுய விருப்பத்தோட எங்கேயாவது போயிட்டாங்களா? ஃபேக் கிட்னாப்பிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது? சார், மொபைல் லொகேஷனோட ரெக்கார்ட் படி ஏமாவோட ஃபோன் February 1 4 மணிக்கு சகாப்தி நகர்ல சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. சகாப்தி நகரா? ஸோ ஏமா அங்கே எதுக்காக போனா? எனக்கு தெரியல சார். நான் அதுல்கிட்டையும் கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல அவங்க எதுக்காக அங்கே போனாங்கன்னு. தெரியலையா இல்லை சொல்ல மறுக்கிறாரு? எது எப்படியோ நாம கண்டுபிடிக்கலாம்.
ஹேமாவோட கால் ரெக்கார்ட்ஸ் என்ன ஆச்சு? கால் ரெக்கார்ட் படி ஏமாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவளுக்கு கால் பண்ணியிருக்காங்க சார், முக்கியமா அதுல். ஆனா ஒரு நம்பர் மட்டும் 1 மாசத்துக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். ஏமா காணாம போயிருக்க 1 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எந்த கனெக்டும் இல்ல. அது யார் நம்பர்னு கண்டுபிடிங்க. எஸ் சார். சார் நில்லுங்க சார், என் எங்க மகன் போறீங்க? சார், என்னோட பொண்ணு சார், சார் என்னோட பொண்ணு முதல்ல சார். வெளிய போங்க, இந்த மாதிரி எல்லாம் உள்ள வரக்கூடாது. சார், என் வெளிய பொண்ணை போங்க, காப்பாத்துங்க. சொல்றேன், அனிதா வெளிய மேடம், ஒரு போங்க. நிமிஷம். அவங்க பேசட்டும். என்ன விஷயம்? சார், பிறந்து ஒரு நாள் ஆனா என் குழந்தைய காணோம் சார். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உதவி செய்யுங்க சார். சார் நேற்று காலையில் தான் சிட்டி நர்சிங் ஹோமில் 11 மணிக்கு சோனாலிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அன்னைக்கு சோனாலி பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணும் சார். நாங்கள் மொத்த ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்த்துட்டு எங்கள் குழந்தைய காணும் சார். சார் என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ப்ளீஸ் கண்டுபிடிங்க பாருங்க, சார். அமைதியா இருங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் பண்றோம். ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ஃபைல் பண்ணுங்க. திவாரி மேடம், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. சார் தத்தானி பக்கத்தில் ஒரு பொம்பளையோட சடலம் கிடச்சிருக்கு சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணுக்கு 25 இல்ல 26 வயசு இருக்கலாம். எக்ஸஸ் ப்ளீடிங்கால நேத்து இவ இறந்து போயிருக்கா. அதாவது 2 பிப்ரவரி 8ல இருந்து 9 மணிக்குள்ள இருக்கலாம். யூட்ரஸோட சைஸை பார்க்கும்போது அவ 6ல இருந்து 7 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த பொண்ணோட வயிற்று அறுத்து அந்த குழந்தைய கர்ப்பப்பையிலேருந்து எடுத்திருக்காங்க. சார் சார், நாங்க ஒரு பெண் குழந்தையோட பாடி எடுத்திருக்கோம். 7-8 மாசம் குழந்தையா இருக்கலாம் சார். அந்த பாடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கணிச்சு பார்க்கும்போது இது ஹேமாவோட பாடியா இருக்கலாம். சுக்லா, ஒன்று செய்யுங்க, அடையாளம் காட்டுறதுக்கு ஹேமாவோட ஹஸ்பண்ட் அதுல கூட்டிட்டு வாங்க. சார் நீங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் கேள்வி கேட்கறது சரியில்லைன்னு. இருந்தாலும் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை செஞ்சிருப்பாங்க? சார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சார், நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க சார். நாங்கள் எந்த பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம் சார். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார். யாராவது சோகமா இருப்போமா சார்? அதுவும் ஏமா குழந்தை பெத்து அம்மா ஆக போற நேரத்துல. சுக்லா என்னோட மொத்த கேரியர்ல இந்த மாதிரி கேஸை பார்த்ததில்ல. இந்த மாதிரி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணத. ஒருவேளை கொலைகாரன் குழந்தைய உயிரோட வச்சிருக்கானா இல்ல கொன்னுட்டானான்னு தெரியல. அவன் ஹேமாவை அந்த அளவுக்கு வெறுத்து இருந்திருக்கான். அதனாலதான் மூஞ்ச கூட சேதப்படுத்திருக்கான். ஆனா எதுக்காக? ஆனா ஹேமாவோட குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, ஹேமாவுக்கோ இல்ல அவ குழந்தைக்கோ தீங்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை. அப்படின்னா இந்த குடும்பத்துல 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரனா இருக்கணும். அதுலா இருக்கலாம். அவன் இந்த கொலையை செஞ்சிருக்கலாம். அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, அதுலோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? எதுக்காக அவன் ஒய்ஃபையும் பையனையும் கொல்லணும்? அதான் எனக்கு தெரியல. ஆனா கண்டுபிடிச்சாகணும். சுக்லா, உங்களுக்கு இந்த கேஸ்ல வித்தியாசமா எதுவும் தெரியலையா? சார் இல்ல சார், எங்க டீம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் அதுக்கான க்ளூவை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சார். சார் சார், சதாப்ஜி நகர்ல ஒரு டெலிவரி பாக்குறவங்க இருக்காங்க. அவங்க தான் இங்க எல்லார் வீட்லயும் டெலிவரியும் பார்த்திருக்காங்க. அதோட சார் ஹேமாவோட போனும் அவங்க பக்கத்துல தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, எப்படி என்னால மறக்க முடியும்? அவ 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க கிட்ட வந்தா. என்ன காரணத்துக்காக உங்ககிட்ட வந்தா? அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை சரி பண்ணதா வந்தா. அம்மா, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். குழந்தைய கலைச்சு விட்டுருங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் இந்த உலகத்துக்கு புது உயிர்களை என் கையால கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த குழந்தையோட உயிரை எடுக்க சொல்லிட்டு இருக்க. அட, எதுக்காக நீ இந்த குழந்தைய கொலை பண்ண சொல்ற? உண்மையிலேயே அந்த குழந்தைகள்லாம் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படின்னா நீங்க இந்த குழந்தைய கலைச்சு விட மாட்டீங்களா? இல்லம்மா, முடியாது. என்னால இந்த பாவத்தை செய்ய முடியாது. என்ன? ஹேமா கர்ப்பத்தை கலைக்க வந்தாளா? ஆமா, அதத்தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா குழந்தைய எதுக்காக கலைக்கிறேன்னு? இல்ல, நானும் அவகிட்ட பல தடவை கேட்டேன். ஆனா அவ எதுவும் சொல்லல. அவ கூட வேற யாராவது வந்தாங்களா இல்ல தனியா வந்தாளா? அவ மட்டும் தான் தனியா வந்தா. ஆனா அடிக்கடி அவ போனை பாத்துக்கிட்டே இருந்தா. அவ மொபைல்ல என்ன பார்த்தா? அது எனக்கு தெரியாது. ஆனா அவ என்ன சொன்னானா, இங்க பாருங்க, இந்த போனை கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கவா? பேட்டரி ரொம்ப கம்மியாயிடுச்சு, சீக்கிரம் போன் ஆஃப் ஆயிடும். இங்க பாருமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ ஏன் அங்க பாரு, இங்க கரண்ட் இல்ல. சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும்.
சரி, அப்போ என்ன நேரம்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா? அது ஒரு 4 மணி இருக்கும் சார். சுகுலா, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஹேமாவுக்கு குழந்தை வேணும், அதை பெத்துக்கலான்னு இருந்திருக்கா, அதுவும் பையன். அவங்க குடும்பத்தில் யாராவது தொந்தரவு பண்ணாங்களா? அவ குழந்தைய வயிற்றுல தான் சுமந்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு? குழந்தைய எதுக்கு அபார்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. சார், நாங்கள் விமலாவோட ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டோம். அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அங்கே 2 to 6 வந்து கரண்ட் இல்லை சார். அதே நேரத்தில் அங்கே சிசிடிவி கேமராவும் இல்லை சார். சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாராவது ஏதாவது பார்த்துருக்கலாம், கேட்டு இருக்கலாம். ஹேமாவோட ஃபோனை அன்னைக்கு சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. சுகுலா, ஹேமாக்கு எது நடந்திருந்தாலும் அது 4 to 9 தான் நடந்திருக்கு. சார் சார் ஹேமாவோட கால் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நம்பர் கூட 1 மாசம் வரைக்கும் பேசியிருக்கா. அவ காணாம போறதுக்கு 1 மாசம் முன்னாடி வரைக்கும் அந்த நம்பர் கூட பேசிட்டு இருந்திருக்கா. அந்த நம்பர் மகேஷ் சர்மாவோடது. இந்த மகேஷ் சர்மா வார்ட் பாயா IVF கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஹேமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கா. மகேஷ் சர்மாவா? சார், இந்த மகேஷ் சர்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு சிட்டி நர்ஸாக வேலை பார்த்தான். மயூரேஷ் சோனாலி அவங்களோட பெண் குழந்தை தொலைஞ்சு போன அன்னைக்கு அவன் அன்னைக்கு அங்கே வேலைக்கே வரல. ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு. சார், மகேஷோட ஃபோன் ஆன்ல இருக்கு. அவன் லொகேஷனை கண்டுபிடிச்சிடும். சுகுலா, அவன் மொபைலை ஆஃப் பண்றதுக்குள்ள இல்ல அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள அவனை இங்க தூக்கிட்டு சார், இப்படிதானே ஹேமாவை அடிச்ச? சொல்றா, இப்படிதானே ஹேமாவை அடிச்ச? சொல்லு. நான் எதுவுமே பண்ணல சார். சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன் சார். சத்தியமாக சொல்கிறேன் சார். நான் ஒரு அப்பாவி சார். நான் எதுவும் சத்தியம் பண்றதை நிறுத்திட்டு உண்மையை சொல்றா, இல்லனா ஹேமா அவ குழந்தை மர்டர் மாதிரி கொலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதா? சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் ஏமா மேடம் கிட்ட அப்பப்போ பேசியிருக்கேன் சார். அப்போ எல்லாமே கரெக்டாக தான் சார் நடந்தது. ஒரு நாள் அவங்க செக்கப்புக்கு வந்தப்போ, ஹலோ சிஸ்டர், நீங்கள் எதுக்காக சோகமாக இருக்கீங்க? நீங்கள் அம்மாவாக போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க. மகேஷ் அண்ணா, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஏன்னா என் வயித்துல இருக்கிறது ஒரு பெண் குழந்தைன்னு எனக்கு தெரியும். பெண் குழந்தை பிறந்தா யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் விரும்பினாலும் என் குழந்தைய நான் வச்சுக்க முடியாது. அப்படின்னா நான் இந்த குழந்தைய நான் கலைச்சிடட்டுமா? ஒரு அம்மாவை போகிற நீ மிருகம் மாதிரி பேசிகிட்டு இருக்கியம்மா. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட நல்ல மனுஷங்க இருக்காங்கம்மா, குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு. அந்த மாதிரி யாருக்காவது கொடுத்துருமா, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. அவ வயித்துல பொண்ணுதான் இருக்கு, பையன் இல்லைன்னு யார் சொன்னா? டாக்டரா? எனக்கு அதை பற்றி சொன்னது அவங்க தான். 1 மாதம் கழிச்சு ஏமா மேடம் அவங்க சொன்ன மாதிரி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றலை. அதனால் எனக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க பொண்ணை வேற ஒரு குடும்பத்துக்கு தரேன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அந்த காரணத்துக்காக தான் நான் சோனாலியோடைய பொண்ணு திருடினேன் சார். சோனாலியும் மயூரேஷோட பொண்ணும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்க மேல இல்லீகல் அடாப்ட்மெண்ட், கிட்னாப்பிங், அதோட ஹேமாவையும் அவ பொண்ணையும் கொலை பண்ணதுக்கான கேஸை போடுங்க. அதோட அவங்க கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷன் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் எடுங்க. February 2 அவங்க எங்க போயிருந்தாங்க, சதாப்தி நகருக்கு என்னைக்கு போனாங்க, அவங்கள எங்க கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. ஸோ எஸ் இன்ஸ்பெக்டர். ஹேமா எங்க ஹாஸ்பிட்டல்ல IVF ட்ரீட்மெண்ட்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்களால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. என்ன சொல்றீங்க? ஹேமா பிரெக்னெண்டா இருந்தாங்கல்ல? நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஆனா டாக்டர், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேமாவோட ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்துச்சு. அதனால ஹேமா பிரெக்னென்ட் ஆக முடியல. இதத்தான் மிராக்கிள்னு சொல்லுவோம். ஒருத்தர் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது கடவுள் அவங்கள டிப்ரெஸ்டா வச்சிருக்க விரும்ப மாட்டாரு. ஹேமா எப்பயாவது தான் வயித்துல இருக்கிறது பையனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்களா? ஒரு முறை இல்ல, பல தடவை முயற்சி பண்ணாங்க. ஆனா நான் அதுக்கு மறுத்துட்டேன். அந்த குழந்தைய உங்ககிட்ட அபார்ஷன் பண்ண சொல்லி கேட்டாங்களா? இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். ஹலோ. DNA ரிப்போர்ட் வந்துருச்சா? ஹேமாவோட DNA ரிப்போர்ட் குழந்தைக்கு பொருந்துதா? அப்போ ஹேமாவோட ஹஸ்பண்ட் அதுல் அதை செஞ்சிருக்கலாம். என்ன? என்ன சார் இது முட்டாள்தனமா இருக்கு? இது எப்படி சார் சாத்தியம்? ஹேமாவோட குழந்தை அகிலோடது இல்லைன்னா அப்ப அது யாரோட குழந்தை? ஜாக்கிரதை, நான் சொல்லல. DNA ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஹேமா வயித்துல இருக்கிற குழந்தை அதுலோடது கிடையாது. சார் இது எப்படி சார்? நீங்க என்ன நம்பிக்கையில இதெல்லாம் சொல்றீங்க? DNA ரிப்போர்ட்ல வர்றதெல்லாம் உண்மையா இருக்குமா என்ன? ஏமா வயித்துல இருந்த குழந்தை என்னோட குழந்தை இல்லனா அப்படின்னா அது ராஜேஷோட குழந்தையா தான் இருக்கும்.
அதுல் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? வெக்கமா இல்லடா உனக்கு இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் வெக்கலாம் இல்லை. மறந்துட்டீங்களா? ஏமா மாசமா இருந்தப்போ நீங்க எப்படி எல்லாம் கதவை மூடிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒரு நாள் நான் ஆபீஸ் போனப்ப நீங்க எல்லா லிமிட்டையும் தாண்டிட்டீங்க. டேய் அதுல், சொல்லுங்கண்ணா. உனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை பெற்றுக்கிறத பத்தி யோசிக்கலையா? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேணா ட்ரை பண்றேன். அதுல், அது ராஜேஷோட குழந்தையும் கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ராஜேஷோட டிஎன்ஏ குழந்தையோட டிஎன்ஏவோட 50% கூட மேட்ச் ஆகல. ஹேமா குழந்தையோட அப்பா வேற யாரோ. கேட்டீங்களா அத்துல்? இப்போ உங்களுக்கு திருப்தியா? உங்க அண்ணனை நீங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இத்தனைக்கும் அவரு உங்களை தம்பியா நினைச்சு வளர்க்கவே இல்ல, தன்னோட பையனா நினைச்சுதான் வளர்த்தாரு. சார், பொண்டாட்டி மேல இருந்த காதல்னால அத்துலுக்கு கண்ணு மொத்தமும் குருடா போச்சு. அவன் பொண்டாட்டி அங்கேயும் இங்கேயும் சுத்துறத கூட அவன் உணரவே இல்லை. என்ன சொல்றீங்க? சார், எங்க காலனில ஒரு குடும்பம் இருக்கு சார். ஜெயாவும் அஸ்வினும். ஹேமா அவங்க வீட்லயே தான் இருப்பா. ஹேமா, எங்கண்ணா கோயிலுக்கு போயிட்டறியா? ஆமா ஆமா அண்ணி. என்ன நடந்தது? இந்த அளவுக்கு வேர்த்து போயிருக்கு. வா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போ. அண்ணி சாயங்காலம் வரேன். இல்ல முடியாது. வா வா வா, நீ சீக்கிரம் வா. வா. நானே என் கண்ணால பாத்திருக்கேன் அவங்க 2 பேரையும் உள்ள விட்டுட்டு ஜெயா வெளியே கதவு பூட்டிட்டு வரத. கடவுளுக்கு தான் தெரியும் அவங்க 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வார்த்தையை அளந்து பேசுங்க. அட, என்ன எதுக்கு அமைதியா இருக்க சொல்ற? நீ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் உன் வைஃப் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா உனக்கு? சார், ஹேமா பிரெக்னென்ட் ஆன டைம்ல ஜெயாவும் பிரெக்னென்ட் ஆயிருந்தா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயாவோட குழந்தை கீழே விழுந்துருச்சு. கதவு பூட்டி இருக்க. பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிங்க. சார், இவர் தான் இந்த ஏரியாவுடைய வாட்ச்மேன். இது கதவு பூட்டி இருக்கு. இங்க இருந்தவங்க எங்க? யாருக்கு தெரியும் சார்? ஜெயானியோட குழந்தை பிறந்ததும் இறந்து போச்சு. 3ஆம் தேதி அதை புதைக்கிறதுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே கதவு பூட்டி இருக்கு. ஓகே, நீ போலாம். ஓகே சார். சுக்லா, சார், ஜெயாவும் அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரையும் கண்டுபிடிங்க. அவங்க கால் ரெக்கார்ட்ஸையும் மொபைல் லொக்கேஷனையும் ட்ரேஸ் பண்ணுங்க. அவங்க ஃபோனை சர்வைலன்ஸ்லேயே வச்சு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. சுக்லா, ஊர்மிளா உண்மையை சொன்னாங்கன்னா ஹேமா அப்புறம் குழந்தையோட இறப்புல இந்த அஸ்வின் தான் முக்கியமான சஸ்பெக்ட். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஹேமா எதுக்காக மகேஷ் கிட்டையும் விமலா கிட்டையும் தான் வயிற்றுல பையன் இருக்கும்போது எதுக்காக பொண்ணை சுமக்கிறேன்னு சொன்னாங்க? யார் இந்த தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்தது? அது காரணமாகவே அவளுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த குழந்தையோட அப்பா யாரு? அஸ்வினா இல்ல வேற யாராவது? சார், சார், நாங்க அதுலோட கால் ரெக்கார்ட்ஸை எடுத்துட்டோம். அவன் ஒரு நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்கான். யார் நம்பர் அது? சார், அது அதுலோட வீட்டு வேலைக்காரி ரத்னாவோட நம்பர். நாங்க ரத்னாவை பத்தி விசாரிச்சதுல தெரிய வந்தது என்னன்னா அவளும் 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. அதோட அதுல் அவளுக்கு பண உதவியும் செஞ்சுக்கிட்டே இருக்கான் சார். ஓ, அப்ப இந்த கதையில இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இந்த சாதாரண மக்கள் ரொம்ப கன்னிங்கா இருக்காங்களே. வாங்க, நாம போய் ரத்னா கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு கேட்கலாம். ஆமா சார், அது உண்மைதான். நான் மிஸ்ராவோட வீட்டில் தான் வேலை பார்க்குறேன். மிஸ்டர் அதுல் ஒரு கடவுள் மாதிரி சார். அவர் தான் என் கண்டிஷனை பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாரு. எனக்கு வீட்லயே வந்து சம்பளத்தையும் கொடுத்துருவாரு. அதுல் காசு கொடுக்கறதுக்கு இதான் காரணமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இல்லைன்னா அதுலோட குழந்தைய நீ பெத்து கொடுக்கறதுக்காக அவர் காசு கொடுக்குறாரு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் ஏழைதான். என்னை யார் வேணா தப்பா பேசலாம், ஆனா அவரை தப்பா சொல்லாதீங்க சார். அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அவர் ஹேமா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு சார். அவர் வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவர் விரும்புறாருன்னு தெரியும். இப்ப ஹேமாவும் குழந்தையும் உனக்கு இடைஞ்சலா கிடையாது. நீ அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிட்ட. அதனால அதுலோட வாழ்க்கைக்குள்ள வரலான்னு நினைச்சேன். அதுதானே உண்மை? ஏன்னா எனக்கு ஹேமா அண்ணி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. நான் ரொம்ப நாளா இந்த வீட்டை விட்டு வெளியில வரல சார். அப்புறம் இதெல்லாம் யார் சார் பண்ணாங்க? நான் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹேமா அண்ணி மாசமா இருந்தாங்க. அப்போ அதுல் சார் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தோன்னு பயந்தாரு. அப்புறம் சார் ஏற்கனவே அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு. சில மாசம் கழிச்சு என்கிட்ட வந்தார் சார். ரத்னா, உனக்கு பையன் பிறந்து அப்புறம் ஹேமாவுக்கு பொண்ணு பிறந்தா என் பொண்ணுக்கு பதிலாக உன் பையனை கொடுத்துட்றியா? இது யாருக்கும் தெரியாம நம்ம பார்த்துக்கலாம். உன் புருஷனு கூட தெரிய வேணாம். சொல்லு, உன் பையனை கொடுப்பியா? அதுக்கு பதிலாக நான் உனக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன். ஹேமாவுக்கு பையன் பிறக்கிறான்னு தெரிஞ்சதும் உடனே 5 லட்ச ரூபா உன்னை விட்டு போயிடும்னு நினைச்சிருந்திருக்க.
அதனால ஹேமாவையும் அவ பையனையும் பாதையிலிருந்து விலக்கியிருக்க. அப்பதான் நீயும் உன் பையனும் அதுலோட வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியும். அதான பிளானு? இல்ல சார், நீங்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன், ஹேமாவை நான் கொலை பண்ணல சார். ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. குட், வெரி குட். ஸோ அவங்க எல்லாரையும் பிடிச்சாச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. சார், என்னோட முதல் கல்யாணத்துல இருந்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன். என்னோட முதல் ஹஸ்பண்ட் தான் அவரோட 2 பசங்களையும் அவர் கூட வச்சிருக்காங்க சார். அதுக்கப்புறம் தான் அஸ்வினை சந்திச்சேன். எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு சார். நான் முதல்ல கல்யாணம் பண்ணது என்னோட முறை மாமனை தான் சார். சார், அது என்னன்னா அஸ்வின் அவருக்கு அவரோட குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது சார். எனக்கு ஹேமாவும் அவரோட கண்டிஷனும் தெரிய வந்தது சார். அதாவது என்னன்னா அதோட லோ ஸ்பெர்ம் கவுண்ட்னால ஹேமா குழந்தை பெற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னார் சார். நான் அதை ஹேமா மூலமாக சாதிக்கலான்னு நினச்சேன் சார். அதுக்கப்புறம் ஹேமாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். அவள் அடிக்கடி என்கிட்ட வந்து அவளோட கவலைகளெல்லாம் பகிர்ந்துக்குவா. அவளுக்கு லஸ்ஸி டீ இதெல்லாம் கொடுக்கும்போது அதில் ட்ரக்ஸ் கொஞ்சம் கலந்து அவளை மயங்க வைப்பேன் சார். அப்புறம் அஸ்வின் அவள் கூட கலந்து அதனால அவளை அறியாமலே எங்கள் குழந்தைய பெற்று கொடுத்துருவான்னு நினச்சோம் சார். அப்புறம் ஒரு நாள் ஹேமா எங்ககிட்ட அவள் IVF ட்ரீட்மெண்ட் இல்லாமலே மாசமாயிட்டதா சொன்னா சார். அப்போதான் அது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அது அஸ்வினோட குழந்தைன்னு. நாங்கள் அப்படியே எங்கள் பிளானை நகர்த்திட்டு போனோம் சார். அப்புறம் நானும் கொஞ்ச நாளில் எல்லார்கிட்டேயும் நானும் மாசமாக இருக்கிறதா சொன்னேன் சார். அப்புறம் உண்மை என்னென்னா ஹேமா என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவா சார். அதாவது ஊர்மிளா அவங்க கிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லைன்னு. காரணம் என்னென்னா ஹேமாவுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு. பப்பாளி பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சாப்பிடு. அடே, எனக்கு பசியே கிடையாது. இது உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது, சாப்பிடு சொல்றேன்ல. அண்ணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஹேமா மாசமா இருக்குன்னு தெரியும்ல. பப்பாளி பழம் சூடு, சாப்பிடக்கூடாது தெரியாது. அது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஹேமாவோட கண்டிஷனை பார்த்து எனக்கு பையன்தான் பிறக்கும்னு அவகிட்ட சொன்னேன். நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக என்னோட பையனை நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனா உன் பொண்ணை நான் வச்சுக்குவேன்னு சொன்னேன். அதனால ஒரு நாள் எங்க வீட்டில் தான் டெலிவரி நடக்கணும்னு சொன்னேன். அப்பதான் இங்க நடக்கிற விஷயங்கள் வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். அதை கேட்டு அவ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா எங்களுக்கு தெரியாமையே அவ நடிச்சிருக்கா. நாங்க அவளை தேடி போனோம். அவளை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம்னு நினைச்சோம். அவளுக்கு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைய எடுத்து அது எங்களோட குழந்தைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஏமா காணாம போயிட்டா. நாங்க பயந்துட்டோம் ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்போமோன்னு. அதனாலதான் எங்க குழந்தை இறந்து போற மாதிரி நடிச்சு ஒரு பொம்மையை புதைச்சி வச்சோம். அப்போதான் எல்லாரும் அது எங்க குழந்தைன்னு நம்புவாங்கன்னு நினைச்சோம். அப்புறம் நாங்க கிராமத்துக்கு போயிட்டோம். என்ன வேலை செஞ்சிருக்கீங்க சுக்லா? ஸோ அஸ்வின் DNA ஹேமாவோட DNAவோட மேட்ச் ஆகுதுன்னு பாரு. ஹேமாவை ரேப் பண்ண கேஸை இவன் மேலே போடு. இன்னொரு கேஸ் 2 பேரும் ஹேமா குழந்தையும் கொன்னதுக்கு போடு. இல்ல சார், நாங்க ஹேமாவை கொல்லல சார். இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைன்னு எப்படி நம்புறது? சார், இது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார். எதுக்காக ஜெயா உங்ககிட்ட பொய் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஜெயா பொய் சொல்றதுனால அவளுக்கு என்ன கிடைக்கும்? ஆனா நீங்க உண்மையை சொன்னா இதுல இருந்து ரிலீஃப் ஆகலாம் ஊர்மிளா. அதனால நீங்க உண்மையை சொல்லிடுங்க. இல்லைன்னா போலீஸ்க்கு தப்பான தகவலை கொடுத்தீங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். புரிஞ்சது இல்ல? அதனால இப்ப சொல்லுங்க. சார், ஹேமாக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுதுன்னு நான் தான் போய் சொன்னேன். காரணம் என்னன்னா அவளுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை அவளுக்கு பையன் பிறந்தா எல்லா சொத்தும் அவளுக்கு சொந்தமாயிடும். அப்புறம் ஏன் குழந்தைங்க நிதி நேஹாவோட நிலைமை. ஆனா அவ அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஹேமா மாதிரி இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா. இவ வயித்தையும் கட் பண்ணிருக்காங்க.
அவ முகம் மாதிரி இவன் முகத்தையும் சதைச்சிருக்காங்க, அதனால அடையாளம் தெரியல. இங்க என்னதான் நடக்குது? இப்படி கருணையே இல்லாம மாசமான பொண்ணுங்களை கொலை பண்றது யாரு? இது வெளிப்படையாவே தெரியுது இதை செஞ்சதும் அதே கிரிமினல் தான்ட்டு. காரணம் 2 பெண்களையும் அதே முறையில தான் கொண்டு இருக்கான். அதே மாதிரி கருப்பையில இருந்து குழந்தைய சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் வெளியே எடுத்திருக்கான். அப்புறம் அம்மாவும் பிள்ளையும் பக்கத்து பக்கத்துல பின்னமா கிடந்திருக்காங்க. இத பார்க்கும்போது வேணும்னே பிரெக்னன்ட் உமனை டார்கெட் பண்ணி இருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு டீ. அட அண்ணி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்க மாட்டீங்களா? அதை என்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அங்குஷ்க்கு என்ன உதவி வேணாலும் அதை நான் பாத்துக்கிறேன். மிலின், அவளை கொஞ்சம் வேலை செய்ய விடுப்பா. நீ மட்டும் எப்படி தனியா வேலை பார்ப்ப? நான் என்னென்ன வேலையை பார்ப்பேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்காக மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வரேன். சரியா? நீங்க போய் அமைதியா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, வாங்க. பார்த்து ஜாக்கிரதை. இவங்களை எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. சரியா? சரி. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடுங்க. அந்த போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சார். சார் என்னுடைய பேர் கணேஷ் சார். நேத்துல இருந்து என் ஒய்ஃபை காணோம் சார். அவங்க 1 மணி நேரத்தில் திரும்பி வந்துருவோன்னு சொல்லிட்டு போனாங்க சார். ஆனால் அவங்க இன்னும் திரும்பி வரல சார். அவ ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். உன் ஒய்ஃபோட பேர் என்ன? ரத்னா. ரத்னா? ஆமா சார். உங்ககிட்ட போட்டோ இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க பாருங்க சார். வேற எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அவ கையில பச்சை குத்திருப்பா சார். பாருங்க சார். ரத்னா, என்னாச்சு உனக்கு? யார் இப்படி? ரத்னா. ரத்னாவோட உடம்பு பக்கத்துல இந்த குழந்தையோட உடம்பும் கிடைச்சு. ரத்னாவும் ஹேமா மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களும் மாசமா இருந்திருக்காங்க. ரத்னா கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷன் எல்லாத்தையும் எடுங்க சீக்கிரம். என்ன ஆனாலும் சரி, இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு மோசம் நடக்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாகணும். கொலைகாரனை நெருங்கணும். ஸோ ரத்னாவோட மரணத்துக்கு காரணம் அவங்க மாசமா இருந்ததா இல்ல வேற ஏதாவதா? அஸ்வினும் ஜெயாவும் சொன்ன விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு சொன்ன அவங்க விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்திருக்கு. அஸ்வினும் அவரோட ஒய்ஃபும் குற்றமற்றவர்கள்னு தெரிய வந்துருச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, கர்ப்பிணி பெண்களை கடத்தி அவங்கள ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுத்தவங்க யாரு? அப்புறம் ஏன் எதுக்கு இந்த 2 பெண்களும் இறந்தாங்க? ஆர் யூ ஷூர்? சார் 100%. இங்க பாருங்க, ரத்னாவோட மொபைல் கடைசியா இருந்தது சகாப்தி நகர். அது விமலான்றவங்க வீடு பக்கத்துல இருந்திருக்கு. ஏமாவோட கடைசி லொகேஷனும் அதுதான். சார், நம்ம இவ்வளவு நாளும் ஏமா மொபைலையும் ரத்னா மொபைலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் சொல்ல முடியாது. சரி, வா போலாம் சுக்லா. சார், என்ன ரத்னா செத்து போயிட்டாளா? எப்படி? அட சார், ரத்னா இறந்து போனதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ரத்னாவோட கடைசி லொகேஷன் இங்கே தான் காட்டியிருக்கு. இங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அந்த நேரத்தில் கரண்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. நான் எப்ப சார் இங்க கரண்ட் இல்லைன்னு சொன்னேன் உங்ககிட்ட? ரத்னா இங்க வந்தா நான் செக் பண்ணேன். அவ செக்அப் முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டா சார். எங்க போனா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? சார் சார் இங்க பாருங்க, இங்க 3 ஃபோன் இருக்கு. 3மே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். இதெல்லாம் யாரோட ஃபோன்ஸ்? அது என் பையனோட ஃபோன். அவன் நிறைய ஃபோன் மாத்தணும்னு ஆசைப்படுவான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டேன். எனக்கு இது தேவைப்பட்டது. சுக்லா, ஸோ ஹேமா நம்பருக்கு டயல் பண்ணுங்க. ரத்னா நம்பருக்கு டயல் பண்ணுங்க. மிலன் அவன் பேரு. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பையன் டாக்டர் ஆயிடுவான், அதோட நானும் டெலிவரி பாக்குறவன். நான் நினைச்சேன் இது நல்லதுன்னு. பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள வச்சுதான் பிராக்டிஸ் பண்ண முடியும்னு சொன்னான். அதுக்கப்புறம் டாக்டர் ஆக வேண்டியதுக்கான எல்லா டூல்ஸையும் அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். சிசர், நைஃப், பிளேட், அப்புறம் காட்டன். இப்போ அவன் எங்க இருக்கான்? கடவுளுக்கு தான் தெரியும் அவன் எங்க இருக்கான்னு. காலையில தான் அவன் சொல்லிட்டு போனான். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவன் பிராக்டிஸ் பண்ண போறதா. பிராக்டிஸா? ஆமா. அவனோட நம்பரை சொல்லுங்க. சீக்கிரம் நம்பரை சொல்லுங்க. சார், எதுக்கு சார் கத்துறீங்க? எனக்கு அவன் நம்பர் ஞாபகமே இல்ல. போனை என்கிட்ட கொடுங்க. சார், சுக்லா, சார், மிலனோட நம்பரை எடுங்க. ஹலோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன்.
டாக்டருக்கு பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும். மிச்ச பிராக்டிஸ் ஜெயில போய் பண்ணலாம். வாடா நாயரா. என்ன பண்றீங்க சார்? என்ன ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவே விட மாட்டீங்களா நீங்க? நீங்க மெதுவா எழுந்திருங்க. சாரி அண்ணி, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியல. நீங்க வேற ஏதாச்சும் டாக்டர் கிட்ட தான் போகணும். உனக்கு தான் நிறைய உதவி தேவை, நான் ஹெல்ப் பண்றேன். வா வாடா. நீங்க மட்டும் குறுக்க வராம இருந்தா நான் இன்னொரு சர்ஜரி முடிச்சிருப்பேன். மனிஷாவுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமா குழந்தை பிறந்திருக்கும். இந்த வாட்டி என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பக்காவா சக்சஸ் ஆயிருக்கும். ஆனா நீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. நீங்க ஆபரேஷனை நிறுத்திட்டீங்க. ஹேமா எதுக்குடா கொன்ன? கொன்னனா? நான் கொலை பண்ணல, நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன். அவங்க குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க. எங்க அம்மா மறுத்துட்டாங்க. அதனால நான் உதவி பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அபார்ஷன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. உங்களுக்கு ஓகேனா உங்க குழந்தைய அபார்ஷன் பண்ண நான் உதவி பண்றேன். வேணாம். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். நான் ஒரு டாக்டர் தான். நான் நிறைய டெலிவரிஸ் பார்த்துருக்கேன். ப்ரொசீஜர்லாம் ரொம்ப நார்மல் தான். ஈஸியாக அபார்ட் பண்ணிடலாம். வாங்க உட்காருங்க. அப்புறம் அவங்கள என் வீட்டுக்கு பின்னாடி இருக்க காலியான வேற ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு அந்த பொண்ணு மேலே பயங்கர கோவம் வந்தது. அவள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் 2 பாடியும் கொண்டு போய் புதைச்சிட்டேன். ஹேமா கொலைக்கு முன்னாடி நீ வைஷாலியும் கொலை பண்ணியிருக்க. கொலை கிடையாது, சர்ஜரி. ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன். எனக்கு எம்எல்ஏ கோவம் வந்தது. நீ பாடி எங்க தூக்கி போட்ட? அந்த பாடியை நான் ஆற்றுல போட்டேன். ரத்னாவை எதுக்கு கொன்ன? ரத்னாவா? ஓ, அவ என்கிட்ட கேள்வி கேட்குறா. அவளுக்கு எவ்வளோ தைரியம்! அன்னைக்கு நான் ஹேமா விட்டுட்டு ஆட்டோல கிளம்பி போகும்போது உன்னை பார்த்தேன். நீ ஹேமாவோட பேசிக்கிட்டு இருந்த. உண்மையே சொல்லு, நீ ஹேமாவை கொண்டுட்டு தானே? உண்மையை சொல்ல, இல்லட்டா உன்னை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போய் அங்க போய் பாத்துக்கலாம். வா. உனக்கு உண்மைதானே தெரியணும்? சரி, வாங்க என் கூட. பாருங்க, என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஞாபகார்த்தமா அவளை என் கூடவே வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனாலும் ஓகே தான். அவளுடைய மொபைலை ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டேன். சுக்லா, இப்போ இதே மாதிரி சர்ஜரிய இவன் மேல பண்ணு. இங்கிருந்து இவன் போகவே கூடாது. சின்ன குழந்தைக்கு உயிர் கொடுக்க போற அந்த அப்பாவி கர்ப்பிணி பெண்கள் யாரோட வலையில சிக்கிக்கிறாங்க. எல்லாரோட கதைகள் வலி மிகுந்தது. ஆனா ஹேமா குழந்தைக்காக தன்னோட குடும்பத்திலும் சரி அக்கம் பக்கத்திலயும் சரி நிறைய டார்ச்சரை அனுபவிச்சிருக்காங்க. குழந்தை பிறக்க போற மகிழ்ச்சி கிடைக்க போற நேரத்துல ஒரு மோசமான மனநிலை அவங்க வாழ்க்கையை பறிச்சிருச்சு. ஒரு மனுஷருக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத பட்சத்துல அவங்களோட வாழ்க்கை சமூகம் ஆசையோட அழுத்தத்துல இருக்கவே கூடாது. அவங்க ஹேமா மாதிரி ஒரு குற்றத்துக்கு பலியாக கூடாது. அதே மாதிரி மில்லின் மாதிரி ஆசைகளுக்கு அவன் பைத்தியமாக கூடாது. நான் அனுப் சோனி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். நம்ம ஒரு புது எபிசோட் பிளாக் ஹெட்லைன்ஸோட கிரைம் பேட்ரோல நம்ம சந்திப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கும் கிரைமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு. ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.